வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழையசோறு பச்சைமொளகா தாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே ஒரே மாதிரி ஸ்வீட் சாப்பிட்டு போர் அடிச்சிச்சுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். மேல் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன். இதில் வந்து 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த உப்பு வந்து மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது போல் பிசைஞ்ச பிறகு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு திரும்பவும் மாவை நாம் நல்லா அடித்து பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இதை நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே ஊற விடலாம். இது ஊறுற டைமில் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கோம். நெய் சூடானோன்னா இதில் 10 முந்திரி பருப்பை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்த பிறகு 10 பாதாம் பருப்பையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ரெண்டையும் சேர்த்துட்டு இதை ரெண்டையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி பாதாம் வந்து கரிகிராமல் ஸ்லோலே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காவையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காவும் வதங்கியாச்சு. அடுத்து இதில் இனிப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ நாம் உள்ளார வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் 1 லிட்டர் அளவுக்கு நல்ல கெட்டியான பால் சேர்த்துருக்கோம். இந்த 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டர் ஆற வரைக்கும் நல்லா சுண்டாக காய்ச்சி எடுத்துக்கலாம். அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு பால் அடி பிடிக்காத மாதிரி நல்லா சுண்டாக காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால் வந்து 1/2 லிட்டர் ஆற வரைக்கும் நல்லா சுண்டாக காய்ச்சி எடுத்தாச்சு. அடுத்து இதில் நம்ம ரெடிமேட் பாதாம் மிக்ஸ் பவுட்ரு வந்து சேர்த்துக்கலாம். இந்த பவுட்ரு வந்து எல்லா கடைகளையும் கிடைக்குது. சின்ன பாக்கெட்டோட விலையே வந்து 10 ரூபா தான். அந்த 10 ரூபா பாக்கெட்டில் ஒரு பாக்கெட் அளவுக்கு வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதிலே வந்து குங்குமப்பூ, அந்த பாதாமோட ஃப்ளேவர் எல்லாமே சூப்பராக கிடைக்கும். அடுத்து இனிப்புக்காக 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த பாதாம் பவுடர்லேயும் கொஞ்சமாக இனிப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது கொதிக்கும் போதுலேயே வந்து அதோட ஃப்ளேவர் கலரில் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு கடைசியாக கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போல் கலந்து விட்டுட்டு தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க மாவு வந்து நல்லா சாஃப்டாக ஊறி ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம 2ஆக வந்து இது போல் பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு வந்து மெல்லிசாக திரட்டுவோம்ல, அது போல் வந்து இதை வந்து நல்லா மெல்லிசாக வந்து திரட்டி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது போல் வந்து எல்லாத்தையும் நல்லா விரித்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம ஒரு பீஸா கட்டர் வச்சுட்டு நம்ம பீஸெல்லாம் கட் பண்ணுவோம்ல, அது போல் இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே வச்சுட்டு இதை நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத அளவுக்கு வந்து நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். நான் எனக்கு பிடிச்ச டிசைன்ஸில் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு தோணுதோ இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு எது விருப்பமோ அது போல் இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா ரோல் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளியே வராத அளவுக்கு வந்து 2 சைடு வந்து நல்லா ஒட்டி விட்டுறலாம். இது போல் வந்து மீத உள்ள எல்லா பீசஸையும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா பீசஸும் ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும் போது ஆயில் வந்து மீடியமான ஹீட்டை வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு வந்து ஃப்ரை ஆன பிறகு திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் வந்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து சூப்பராக ஃப்ரை ஆயிருச்சு. இதை நம்ம எடுத்துகிட்டு இது போல் மீத உள்ளதையும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பீசஸ்லாம் வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாதாம் பாலும் சேர்த்துடலாம். இது போல் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து இது எல்லாத்தையும் வந்து குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வந்து நல்லா ஊற விடலாம். இது நல்லா ஊற முசில் தான் நல்லா சாஃப்டாக ஊறி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.